நள்ளிரவு. திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. முழு நகரமும் இருளில் மூழ்கியது. நகரத்தின் கடைசியில் ஒரு சிறிய வீடு. ஜன்னலில் மட்டும் மெழுகுவர்த்தியின் மென்மையான ஒளி. இரு கைகளிலும் ஒரு மெழுகுவர்த்தியை பிடித்தபடி ஆரவ். அவன் அம்மா ஒரு சிறிய பரிசை காகிதத்தில் மூடிக்கொண்டிருந்தாள். அதுதான் இந்த கிறிஸ்மஸுக்கு அவர்களிடம் இருந்த ஒரே பரிசு. மேசைக்கு அருகில் ஒரு காலி நாற்காலி. ஆனால் அதில் இல்லாத ஒருவர் அந்த வீட்டின் முழு அமைதியையும் நிரப்பினார். அம்மா, அப்பா கிறிஸ்மஸுக்கு வருவாரா என்று ஆரவ் மெதுவாக கேட்டான். அவள் சிரித்தாள். அப்போதுதான் கதவில் நம்பிக்கையுடன் கூடிய ஒரு தட்டுதல். கதவை திறந்ததும் பனியில் நடுங்கிய ஒரு முதியவர். மன்னிக்கவும், சிறிது நேரம் உஷ்ணம் பெறலாமா? அம்மா யோசிக்கவில்லை. கதவை முழுமையாக திறந்தாள். அவர்கள் அவருக்கு கொடுத்தது தங்களின் மெழுகுவர்த்தி, நாற்காலி, எளிய உணவின் பாதி. சிறிதே இருந்தாலும் அதில் நிறைந்திருந்தது மனிதநேயம். போகும் முன் அந்த முதியவர் ஆரவின் கையில் ஒரு சிறிய வெள்ளி சிலுவையை வைத்தார். ஒளி எப்போதும் அழியாது என்றார் அவர். கதவு மூடப்பட்டது. மெழுகுவர்த்தி இன்னும் பிரகாசமாக எரிந்தது. அதே நேரம் முழு நகரமும் ஒளியால் நிரம்பியது. ஜன்னலுக்கு ஓடிய ஆரவ் அதிர்ந்தான். வீதி விளக்கின் கீழ் அவனின் அப்பா சிரித்தபடி வீட்டிற்கு திரும்பி நின்றார். ஆரவ் திரும்பி பார்த்தான். முதியவர் இல்லை. அவன் கையில் மட்டும் அந்த வெள்ளி சிலுவை. அந்த இரவு அவர்கள் உணர்ந்தார்கள், கிறிஸ்மஸ் என்பது நாம் ஏற்றும் விளக்குகள் அல்ல, இருள் சூழ்ந்த போதும் நாம் பகிரும் ஒளிதான் உண்மையான கிறிஸ்மஸ். I hope you have enjoyed the video. For more videos, visit Little Story Lounge.